டென்யூர் ஜாப்ல இருக்கிறவங்களுடைய அந்த பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்படுறவங்களுக்கான அந்த ரீட்டைனர் ஃபீ அப்படின்னு சொல்கிற அந்த அமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 2,25,000 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலுக்கு அது 2 லட்சமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வழக்குக்கும் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகிறதுக்கு 45,000 ரூபா அட்வொகேட் ஜெனரலுக்கு, ஏஜிக்கு வந்து அது ஒரு கேஸுக்கு 30,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க தமிழ்நாடு அரசு ரெப்ரசன்ட் பண்ணி அப்படின்னா அது ஒரு கேஸுக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கு 60,000 அவங்க அடிஷ்னல்ஸுக்கு ஒரு 40,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் இருக்க அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு பார்த்தோன்னா 1,80,000, அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு 90,000, கவர்மெண்ட் அட்வொகேட்னு சொல்கிறவங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களுக்கு இது எல்லாமே கிரிமினல் சைடில் ஒரு 75,000 கொடுக்குறாங்க. அதே வந்து நம்ம சிவில் சைடு அந்த ரீட்டைனர் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ளீடர் ஜிபிக்கு 1,80,000 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அப்புறம் மதுரை பெஞ்சுக்கு 1,50,000 கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடருக்கு 90,000, ஏஜிபிக்கு ஒரு 75,000. இதுதான் வந்து ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாங்குகிற அந்த ரீட்டைனர் ஃபீஸ்.